நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்க. ஆனா அதுக்குன்னு என்னை விட்டு விலகி போனா பிரச்சனை தீந்துருமா? அதான் ஏற்கனவே என்ன விலக்கி வச்சிட்டீங்களே. இந்த ஸ்னேகா எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வைக்கிறா. சித்தி, ஸ்னேகா எங்க? ஊருக்கு போறதுனால அவளுக்கு தேவையானதை வாங்க போயிருக்கா. பாட்டி வீட்டுக்கு போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாள்ல. நதியா, இது உன் வளையல் தானே, போகும்போது எடுத்துட்டு போயிடு. சித்தி, இது என்னோடது இல்லையே. ஆனா அன்னைக்கு நான் ஸ்னேகா கிட்ட கேட்டப்ப உன்னோடதுனாலே. பின்ன இது யாரோடது? தெரியல சித்தி. நதியா, உண்மையை சொல்லு. இந்த வளையல் ஸ்னேகா கிட்ட எப்படி வந்தது? சித்தி, இது ஸ்னேகாக்கு பர்த்டேக்கு கிஃப்டா கிடைச்சது. யார் கொடுத்தாங்க? அது கார்த்திக் தான் கொடுத்தாரு. வேற என்னெல்லாம் கொடுத்தான் அவன்? சித்தி, அது வந்து இந்த சாரி கூட அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சித்தி, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நதியா, என்ன சித்தி? இதெல்லாம் என்ன போட்டோஸ்? அது சித்தி, ஸ்னேகாவோட போன பர்த்டேக்கு கார்த்திக் கூட வந்திருந்தாரு.
ஆனா அது வந்து சித்தி ஸ்னேகா. உனக்கு லேட் ஆயிடுச்சுல்ல, நீ கிளம்பு. சரி. ஒரு நிமிஷம், ஸ்னேகா கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாத. நானே அவகிட்ட பக்குவமா பேசுறேன். இன்னைக்கு அம்மாவுக்கும் வந்தனாவுக்கும் அர்ச்சனா விட்டுட்டு வர மனசே இல்ல போல இருக்கு. ஆமாம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. ம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா அங்க போனா சீக்கிரத்துல வர மாட்டாங்கன்னு. உண்மையை சொல்லட்டுமா, எனக்கும் இன்னைக்கு அர்ச்சனாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ராதிகா வந்துட்டா போல இருக்கு. அட அர்ச்சனா, அர்ச்சனா, இப்பதான் நாங்க உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ம். எப்படி இருக்கீங்க பாட்டி? எனக்கு என்னம்மா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சா வந்து நிக்கிற பாரு. அது சரி, திடுதிப்படி எப்படி இங்க கிளம்பி வந்த? இன்னைக்கு என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, இப்பதான் அர்ச்சனாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு அப்பப்ப தோணும். என் அழகான சித்தி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், என்னக்கா, பொண்ணை பார்த்தும் திருப்தி இல்லையா? வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் கூட்டிட்டு வரல, வந்தனா தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ம். ஆமாமா, நேரா சம்பந்தி அம்மா கிட்டயே கேட்டுட்டா. அவங்களும் போயிட்டு வா அர்ச்சனான்னு அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்லம்மா, இவங்க 2 பேருக்கும் அங்க பேசுனதெல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, போமா, பேக்க கொண்டு போய் உன் ரூம்ல வை. வந்தனா, அவளோட ரூம் சுத்தமா தானே இருக்கு? இருக்குமா, வா அர்ச்சனா. நான் இத வந்துடுறேன். ஆ, ஆ, போய் நிதானமா வாமா, போ. அம்மா, அர்ச்சனா வந்ததும் நல்லதா தான் போச்சு. வந்தனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாளா? ராதிகா, அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் நான் போகும்போது மாப்பிள்ளை வீட்ல தான் இருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சரிம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். நம்ம மாப்பிள்ளை நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இப்போ நல்லா இருக்காரு. ஆண்டவா, அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாம் இதே மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கும். உண்மைதான் சுகன்யா. சரிம்மா, நான் போய் அல்வா பண்ணி வைக்கிறேன். அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஏன் நீ இந்த அளவுக்கு கவலையா இருக்க? நிஜமா அர்ச்சனா, உன்னை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். அங்க எல்லாரும் முன்னாடியும் பேச முடியல. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப சொல்லு, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அர்ச்சனா, ஸ்னேகா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல? இங்க பாரு அர்ச்சனா, நீ கவலையா இருக்கேன்னு எனக்கு புரியுது. கிச்சன்ல நீ எதையும் என்கிட்ட சொல்ல வந்த. இங்க பாரு, நீ என்கிட்ட சொன்னாதான் நாம சேர்ந்து ஏதாவது பண்ண முடியும். நான் எப்படி சொல்லுவேன் வந்தனா? மாணிக்கம், லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு உன் கையால செஞ்ச பாயசத்தை சாப்பிட்டே ஆகணும். நாளைக்கு கார்த்திகோட அம்மாவோட பிறந்த நாள், பாயசம் பண்ணி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா பாயசம் பண்ணுவோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நாங்க சொல்ல மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, அந்த லட்சுமி தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லிட்டா. எவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கு. சின்னம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாம பண்ணணும்ல. மணிக்கண்ணு, நான் சொன்னதுல வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டேன். என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க குடுக்கற லிஸ்டையும் வாயிலே நுழைய மாட்டேங்குது.
அப்படி என்னமா பண்ண போற லக்ஷ்மி? அது பெரியப்பா, அது பெருசா ஒண்ணும் இல்ல. முதல்ல அவ விருப்பப்படி எல்லாம் செய்யட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். தெரிஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன். என் பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கும்ல. ஆ, ஆ, பெரியப்பா, அது வந்து நான் கேக் செய்ய ஆசைப்படுறேன். அனிதா செய்ய சொல்லி சொன்னாங்க. ம், அப்படின்னா சரி, நீ கேக்கே பண்ணுமா. அதோட நம்ம வீட்டு பட்சணங்களையும் பண்ண கத்துக்கோ. ம். இல்லன்னா எங்க பரம்பரையோட இந்த பட்சணம் பண்ற பழக்கமே விட்டு போயிடும். அதனால அதை மறந்துடாதமா. ஆ, ஆ. ஆ, மாணிக்கம், பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சது முதல்ல பூஜை தான் பண்ணணும். சரிங்கம்மா, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறத பார்த்து எனக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. நானும் சாந்திக்கு ஏதாவது கொடுத்து தானே ஆகணும். ஆ, கார்த்திக், நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? அதானே ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. நீங்களும் அண்ணியும் பெரிய லெவல்ல சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அர்ச்சனா அவ மாமியாருக்காக சூப்பரா எதையாவது செலக்ட் பண்ணிருப்பா இல்ல? அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன ரெடி பண்ணீங்க? ஷ், பெரியம்மா. ஆஹா. என்னம்மா, என்ன விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள்ல, அதனால நாங்க எதுவுமே பிளான் பண்ணல. ஆ, என்னங்க நீங்க இந்த வயசுல போய் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறதா? அப்படி சொல்லக்கூடாதுமா. பிறந்த நாள் கொண்டாடணும். எங்க கிட்ட நீ என்ன வேணும்னு கேக்குறியோ அதை நாங்க கொடுத்துருவோம். நான் சொன்னது சரிதானே? ஆ, அப்படிலாம் இல்லைங்க, குடும்பத்துல எல்லாரும் என் கூட இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆ. நாளைக்கு அர்ச்சனாவும் வந்துடுவா. குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்க போறோம். ஆமா, இருந்தாலும் சாந்தி, அவளை நீ போகவே விட்டுருக்க கூடாது. நாளைக்கே அவ வந்துருவா பாருங்கக்கா. சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. சரி, அப்ப நாமளே ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இவ வாயை திறந்து கேட்க மாட்டான். குடும்பத்தை தவிர வேற எதுவும் வேணாம்பா. என்ன வந்தனா ஸ்னேகா கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அர்ச்சனா, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? இவர் தனக்கு கல்யாணமான விஷயத்த அவகிட்ட சொல்லவே இல்லை. ஆனா தினமும் அவளை சந்திக்க போயிடுவாரு. அதுவும் சில சமயம் ரெஸ்டாரண்ட்க்கு, சில சமயம் காஃபி ஷாப்க்கு. அப்புறம் அவ என்ன நினைச்சுப்பா? ஆனா அர்ச்சனா, அவர் வேலை விஷயமா தானே அவளை சந்திச்சாரு. இன்னொன்னு நீ யோசிச்சியா? நீ ஸ்னேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. கார்த்திக் அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. அதான் நினைச்சு பாத்துட்டாருடி. அவரு எத்தனை தடவை அவளை பெருசா பாராட்டி பேசிருக்காரு. அவளுக்கு ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுத்து போன்ல தினமும் பேசி இது எல்லாத்தையும் என் கண்ணால நான் பாத்திருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். எனக்கு சந்தேகம் வந்துச்சு. வந்திருக்கலாம் அர்ச்சனா, ஆனா அது வெறும் சந்தேகம் தான், உண்மை கிடையாது. அர்ச்சனா, இந்த விஷயத்துல நீ அதிகமா ரியாக்ட் பண்ற. என்னை கார்த்திக் முகத்தை பார்த்தப்போ அவர் கவலையா இருக்காருன்னு என் மனசுல பட்டுச்சு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அர்ச்சனா, ஸ்னேகா தப்பா நினைச்சுக்கிட்டா. அது உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. கார்த்திக்கும் தான் டென்ஷனா இருப்பாரு. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. அது சரி. அப்போ நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறியா? நான் தான் தப்பு இல்ல, சங்கரி பெரியம்மா சொன்னது தப்பு. நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, அவர் செஞ்சது கரெக்ட். அர்ச்சனா, நான் அப்படி சொல்ல வரல. நீ அப்படிதான் சொல்ற. உனக்கு புரியாது. அர்ச்சனா, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா
கார்த்திக் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்ல, அப்புறம் எங்க பாரு, இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாத. இதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண. வந்தனா இப்ப எல்லாமே என் கை மீறி போயாச்சு. அர்ச்சனா அப்படியெல்லாம் பேசாத. எங்க பாரு, கார்த்திக் மேல நம்பிக்கை வை. எப்படி நம்பிக்கை வைக்க சொல்ற அவர் மேல? அர்ச்சனா ப்ளீஸ், குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. எங்க பாரு, நீங்க 3 பேருமே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அர்ச்சனா, இங்க இருக்கியா? 2 பேரும் வந்ததும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எவ்வளவு பாத்தியா? ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு பேசுறத இன்னைக்குதான் நான் பாக்குறேன். எப்பவும் வீட்ல உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஓ ஃப்ரெண்ட் வந்துட்டானே ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? என்ன ஆச்சு? 2 பேரும் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையா அர்ச்சனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு கிளம்புனேன். சரி அர்ச்சனா, நீ சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வந்துரு. இங்க இப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. அம்மா வாங்க போலாம். அர்ச்சனா ரெடி ஆயிட்டு கீழே வருவா. சரிம்மா, நீ வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க? இங்க தானே வச்சிருந்தேன். என்னோட சாரி எங்க போச்சு? என்ன தேடுற ஸ்னேகா? அது வந்துமா, நான் பாட்டிக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு கிஃப்ட் பேப்பர் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன தேடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேடுற பொருள் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அதை எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை நீ வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போற? அத பார்க்க பார்க்க உன் மனசு வலிக்கும். ஆனா அம்மா, எனக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு கார்த்திக் தானே கொடுத்தான். நதியா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அம்மா ப்ளீஸ், அதையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கம்மா. அந்த பையன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான் ஸ்னேகா. அவன் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த மாதிரி ஆளுங்களை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. உன் வாழ்க்கையில அப்புறம் நிம்மதியே இருக்காது. நான் சொல்றத கேளு. உன் முகத்துல இப்படி ஒரு சோகத்தை பார்க்கும்போது அந்த கார்த்திக் வீட்டுக்கு போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு தோணுது. என்னோட கோவத்தை என்னால அடக்கிக்க முடியல ஸ்னேகா. இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்னேகா.